டிஎம்டிகே பொறுத்தவரை என்ன நடக்கும்னா, அட்லீஸ்ட் ராம்தாஸ் கிட்ட இருக்கவங்க அன்புமணி கிட்ட வந்துட்டு நாங்கள் பாட்டாளி மக்கள் கட்சியில் இணைஞ்சுக்கிறோன்னு சொல்லி சேர்ந்துக்கலாம். ஆமாம். டிஎம்டிகேல இருக்கவங்க எங்கே போவாங்க? இன்னொரு டிஎம்டிகே இல்லை தனித்து போட்டிடுவாங்க. சரி, தனித்து அந்த தைரியம் இருக்கா? இல்லை, நீங்கள் கேட்டுட்டீங்க, டக்குன்னு கேட்டீங்க, நானும் டக்குன்னு சொல்லிட்டேன். போட்டிவிடக்கூடாதா சார்? அவங்க ஜனநாயகத்தில் போட்டி இல்லை, நோட்டா கூட தான் போட்டி போடுது. ஓகே, அதுக்கு எதனா வேல்யூ இருக்கா? டிஎம்டிகே தனித்து நிற்கிதுன்னா அந்த 0.5% 1% ஓட்டு இருக்குது. அந்த சின்னத்தை பார்ப்போம், கேப்டனோட ஞாபகம் வரும். தமிழ்நாட்டில் நன்றி உள்ளவர்கள் நினச்சி பார்க்குறவங்க இருக்கிறாங்க. அப்படி நினைக்கக்கூடிய சிலர், நான் பலர்னு சொல்லலை, சிலர், அந்த எண்ணிக்கை ரொம்ப குறைவு. அவர்கள் கண்டிப்பாக கேப்டனுக்கு ஓட்டு போடுவோம். அவருக்கு வாக்கு வங்கி இல்லை, அவருக்கு செல்வாக்கு இல்லைன்னு, அவருக்கு இருந்துச்சு. நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அதை குறைச்சிக்கிட்டு இருக்கீங்க. அவரை மாதிரி பேசுகிறதா நினைச்சிக்கிட்டு எதையோ ஒன்று பேசி எதையோ ஒன்று கேட்டு போன தேர்தலே நீங்கள் சூடுபட்டீங்க. போன சட்டமன்ற தேர்தலில் தனித்து விடப்பட்டீர்கள். அதுக்கப்புறம் நாடாளுமன்ற தேர்தலில் தான் அதிமுகவோட உடன்பாடு. ஒருவேளை நாளைக்கு அதிமுக வேணான்னு ஒரு முடிவு பண்ணிச்சுன்னா டிஎம்கேல இடம் கிடையாது. ஓகே, நீங்கள் கேட்குறதுக்கும் அவங்க நினச்சி பார்க்குறதுக்கும் சம்மந்தமே, மலையக்கும் மடுவுக்குமான வித்தியாசம் இருக்காங்க. மீறி அப்படி கொடுத்துருந்தா எத்தனை % கொடுப்பாங்க? ஒரு நம்மளால் கணிக்க முடியுதா? ஒரு வியூகமாச்சு வைக்க முடியுதா? டிஎம்டிகேவை நீங்கள் எதில் ஃபிட் பண்ணுவீங்க? சிபிஐயை விட சின்ன கட்சி, சிபிஎம்மை விட சின்ன கட்சி. சின்ன கட்சினாலும் கீழ்வேலூர், அதுக்கப்புறமா உங்களுக்கு திருத்துறைப்பூண்டி, நாகப்பட்டினம், வேதாரண்யம், திருவாரூர், அப்புறம் தஞ்சாவூரில் மேலே, இங்கெல்லாம் சிபிஎம்க்கு இன்னும் ஓட்டு இருக்குது. உண்மை சார். டெல்டா சைடில் கூட இருக்குது. ஆமாம், திருப்பூர், மதுரை, மாட்டுத்தாவணிக்கு அந்த பக்கம் இன்னமும் ஓட்டு இருக்குது. திண்டுக்கல்ல ஃபார்வர்டு பிளாக் எடுத்துக்கோங்க, சின்ன கட்சி தான். ஆனால் ஆண்டிப்பட்டி, உசிலம்பட்டியிலையும் வேலை செய்யும், சுத்தம் சுயலும் ஃபார்வர்டு பிளாக். அங்கே ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொன்று இருக்குது. நீங்கள் உங்களோட அந்த பலத்தை இழந்துக்கிட்டே இருக்கிறீங்க. இந்த நேரம் ஏதோ ஒரு அணியில் போயிட்டு அதுக்கு உண்டான தேர்தல் வேலையை பார்க்குறதா இது. அப்புறம் சொல்கிறேன், நாளைக்கு சொல்கிறேன் போது இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், மக்கள் விட்டுருவாங்க. இல்லைங்க, எங்கள் கட்சியில் எவ்வளோ சீட்டுன்னு கொடுக்குறது? இப்போ டிஎம்கே போகிறாங்க, ஆல்ரெடி 6 கொடுத்தாங்க போன வாட்டி. இந்த வாட்டி இல்லைங்க, முடியவே முடியாது, நீங்கள் கூட்டி தான் கொடுக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. சரி, எல்லாருக்கும் ஒரு சீட்டு எக்ஸ்ட்ரா அப்படின்னா சிபிஎம்க்கு 7, சிபிஐக்கு 7, விசிகாக்கு 7, மதிமுகக்கு 7, இவர் மையத்துக்கு 7, காங்கிரஸ். ஓகே, அது தனியான பெரிய கட்சி அவங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒன்று